சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனம், அந்த திருப்புவனத்தில் மட்டும் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெருமையா சொல்லப்படுது. ஏன் சொல்லப்படுது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சொல்லுவாங்க திருப்புவனத்தில் தர்ப்பணம் கொடுத்தா காசிக்கும் கால் வீசம் கூடன்வாங்க. ஏன் அப்படி காசிக்கும் கால் வீசம் கூட? ஏன்னா இறக்க முக்தி தரக்கூடிய ஊர் எது அப்படின்னா காசி. அப்படிப்பட்ட காசில தர்ப்பணம் கொடுக்கறத காட்டிலையும் திருப்புவனத்தில் தர்ப்பணம் கொடுத்தா அதுல இன்னும் கால் வீசம் கூட புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. ஏன் அப்படி ஒரு ஐதீகம் உண்டு? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ராமேஸ்வரம் போறோம்லையே, அந்த பக்கம் தான் போவாங்க. அந்த காலத்தையும் அதே மாதிரி ஒருத்தர் போயிருக்காரு. ஆமா, அப்படி போகும்போது என்ன பண்ணிருக்காரு, அவங்க அப்பாவோட அஸ்திய எடுத்து ஒரு மண்பானையில சுத்தி மாட்டு வண்டிக்காரர் இவரும் அப்படியே போயிருக்காங்க. அப்படி போகும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திருப்புவனம் பகுதியில் வெறும் பூ வனமா இருந்திருக்கு. அந்த வனத்துக்குள்ள நிப்பாட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி சொத்தை அவுத்து வச்சு சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடும் போது இந்த வண்டிக்காரர் என்ன பண்ணாரு, ஒரு பானையை திறந்து பார்த்தார். பானை நிறைய வெறும் பூவா இருந்துச்சு. என்ன பானை நிறைய வெறும் பூவா இருக்கு அப்படின்னு சொல்லி இவரை மூடி வச்சுட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்ச பிறகு அந்த வைகை ஆத்துல இருந்து கிளம்பி அந்த வனத்தை விட்டு தாண்டி போயிட்டு இருந்தாங்க. அப்ப வண்டிக்காரர் இவரை பார்த்து கேட்டாரு, என்னன்னே உங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறேன்னு சொல்லி தானே வந்தீங்க, உங்க அப்பாவோட அஸ்தி எங்கன்னு இருக்குன்னாரு. என்ன அந்த பானையில தான்ப்பா இருக்குன்னாரு. என்னன்னே விளையாடுறீங்க, நான் தான் பார்த்தேன் நம்ம சாப்பிட்ட இடத்துல அந்த வனத்துக்குள்ள அதுல வெறும் பூ தானே இருந்துச்சு அப்படின்னாரு. இல்லப்பா, அதுல அப்பாவோட அஸ்திதாப்பா இருக்கு, அந்த இடத்துக்கு தானப்பா நான் ராமேஸ்வரம் போறேன்னாரு. என்னன்னே எப்படி சொல்றீங்க அப்படின்னு போது அந்த பானையை திறந்து பார்த்தாங்க, அதுல அஸ்தி தான் இருந்துச்சு. அப்ப இவர் உறுதியா சொல்றாரு, இல்லங்கண்ணே நான் பார்த்தேன் அந்த வைகை ஆத்துல அந்த வனத்துக்குள்ள இதுல வெறும் பூ இருந்துச்சுனே அப்படின்னு அடிச்சு சொன்னோன்னு, என்ன இவன் இப்படி சொல்றானே, அப்ப அங்க என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டிய திருப்புறாங்க. அப்படி திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வைகை ஆத்துல அப்படி திறந்து பார்க்கும்போது அதுல அஸ்திக்கு பதிலா பூ இருந்துச்சான். ஏன்? அங்க இருக்கக்கூடிய அந்த பூவனநாதருடைய அருளாலே அந்த மதுரையில ஓடுற அதே வைகையாறு தானே அங்கேயும் வருது. அப்ப வந்த வைகையாருக்கு மட்டும் ஒரு புண்ணியம், அந்த புண்ணியத்தின் காரணத்தினால அந்த காசிக்கும் கால் வீசம் கூட அப்படின்ற பெயரோடு அந்த இடத்துல இருக்க அந்த பூவனநாதருடைய அருளாலே அந்த அஸ்தியாக இருந்தது பூவாக மாறியது. அதனால அவரு அங்க இருக்க அந்த சிவனையே கும்பிட்டுட்டு அந்த அஸ்தியை கரைச்சிட்டு கிளம்பி போனாராம். அதனாலதான் திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துக்கு திருப்பு வனம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததா கதை சொல்லுது. ஆமா, திருப்பு வனத்துக்குன்னு சொன்னதுனால